மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று. எந்த ஒரு விஷயமும் அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை, ஒரு சமநிலையில் இருக்கணுங்கிறது அவசியம். நம்ம சாப்பிட்ற உணவும் சரி, நம்ம உடலுக்கு கொடுக்குற உழைப்பும் சரி, தூக்கமும் சரி, எல்லாமே இதில் அடங்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அளவை தாண்டினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிட்டு, அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம தினசரி வாழ்க்கையில் சாப்பிட்டு இருக்கக்கூடிய உணவு முறை அபரிவிதமாக போகிறதுனாலேயே நமக்கு பல நோய்கள், பல தொந்தரவுகள் உடலில் ஏற்படுது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சமன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதுக்கு உணவுகளை குறைக்க வேண்டிய கட்டாயத்துலையும் இது இருக்கும். ரொம்ப கடினமான உணவுகள், சமைத்த உணவுகள் தொடர்ச்சியாக சாப்பிட்றதுனாலையும் நமக்கு உடலில் பித்தம் ஏறி போகும். இயற்கை உணவுகள், பழங்கள், பச்சை காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட்றதுனால குடல் நல்லா அருமையாக சுத்தமாகும். இந்த இயற்கை உணவு முறையோடு சேர்த்து விரதங்களும் பண்ணுறப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதிக வேகத்தில் வெளியில் போய் உடல் சுறுசுறுப்பாகவும் ஒரு புத்துணர்வும் அடையும். இப்போ ஜூன் மாதம் தொடங்கியிருக்கிற இந்த வகுப்புலையும் 24 நாள் அட்வான்ஸான கோர்ஸ்லையும் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஜூன் 5 வரைக்கும் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜூம் மீட்டிங்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான டயட் சிஸ்டம் கொடுத்து உங்களை நான் ஃபாலோ பண்ண வைப்பேன். அதில் நீங்கள் உணவு முறையை சரியாக குறைச்சி இயற்கை உணவு முறைக்கு விரதங்கள் பண்ணி உங்களை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.